இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எக்ஸசைஸ் 5.2, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருக்கக்கூடிய செகண்ட் எக்ஸசைஸ். சரி, இந்த செகண்ட் எக்ஸசைஸ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா. மொத்தம் எத்தனை ஃபார்முலாஸ் இதுல யூஸ் பண்ண போறோம்? ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான். சரிங்களா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, an is equal to a plus n minus 1 into d. சரிங்களா? அதுல இந்த an அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, nth டேர்ம். தென் a ஏற்கனவே நம்ம பார்த்ததுன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம். n அப்படின்றது நம்பர் ஆஃப் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம். d as usual காமன் டிஃபரன்ஸ். அப்ப மொத்தம் இங்க இருக்கிறது என்னது? 4 டேர்ம். ஓகே, அப்ப an a n d இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம பிரிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு. ஒன்னு பேசிக்கா நம்மளுக்கு வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சு கொடுக்கறது, ஓகேவா, நியூமரிக்கல்ஸ் சொல்லலாம். ஓகே, ஃபுல்லாவே வெறும் நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது. இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது. இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் சம். சரியா? ஒன்னு என்னது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது, இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் சால்வ் பண்றது. இந்த ரெண்டு டைப் ஆஃப் சம்முமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ ஏஎன் என் டி இந்த நாலுத்துல ஏதாவது 3 கொடுத்துட்டு, ஓகேவா, 3 கொடுத்துருவாங்க, 1 கேட்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நம்மளுக்கு அதோட ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா ஒவ்வொன்றத்தோட நோட்டேஷன்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை டைப் ஆஃப் சம் இருக்கு? ரெண்டு டைப். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நியூமரிக்கலா கொடுத்தது, தட் மீன்ஸ் இந்த ஃபார்மேட் ஆஃப் நம்பர்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்டா கொடுக்கறது. இந்த ரெண்டு வெரைட்டி தான். அதுல இந்த 4 இதுல ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 கேட்கற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மை நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்றது கிளியரா புரியும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். இதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். எது வந்து டஃபா இருக்கும் அந்த சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கக்கூடிய 4th சப்டிவிஷன். சரிங்களா? அது ஏன் அந்த சம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெசிமல் இருக்கு as well as நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால நான் அந்த நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா? கிவன் டேட்டா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ -18.9 and then d யோட வேல்யூ என்னது அப்படின்னா 2.5, n அதுதான் கேட்கறாங்க, தென் an அதோட வேல்யூ 3.6. அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, an is equal to a plus n minus 1 into d. அப்ப an ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it's 3.6, that is equal to -18.9 plus n தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். d யோட வேல்யூ என்னது உங்களுக்கு 2.5. குட். அடுத்தது இப்ப இந்த வேல்யூ என்ன இருக்கு? மைனஸ்ல இருக்கு. இந்த சைடு கொண்டு வந்தா it becomes what? Plus 3.6 plus 18.9 is equal to n minus 1 into 2.5. இப்ப இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன? சாரி, ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.5. சரிங்களா? n minus 1 into 2.5. இந்த 2.5 இங்க வச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷன். 22.5 divided by 2.5, that is equal to n minus 1. As usual நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்ப n minus 1 will be equal to 22.5 by 2.5. இப்ப இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெசிமல் வேல்யூ தள்ளி இருக்கிறதுனால நான் இதை எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா it can be written as 225 by 25. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணுங்க. 5 again 9. அப்ப எனக்கு n minus 1 is equal to what? 9. இந்த minus 1 அந்த சைடு போச்சுன்னா it becomes plus 1. therefore n is equal to n plus 1. என்னோட வேல்யூ என்ன வருது? 10. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. தென் செகண்ட் சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய MCQ டைப் சம்ஸ். சரிங்களா? இப்ப இந்த MCQ டைப் சம்ஸையும் அதே ஃபார்மேட் தான் இருக்கு. ஓகே, ரெண்டு தான் இருக்கு. நான் ரெண்டுத்தையுமே நான் சால்வ் பண்றேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், 30th term of an AP கொடுத்துருக்காங்க 10, 7 and 4. ஓகே, அப்ப நான் அர்த்தம் a ஓட வேல்யூ என்னது? 10. d ஓட வேல்யூ என்ன வரும்? 7 minus 10, that is equal to -3. என்னோட வேல்யூ என்னது? 30. ஏன்னா அவங்க கேட்கறது என்னது? 30th term.
அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், A30 கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொன்ன ஃபார்மேட்லேயே வந்துருச்சா சம்ஸ்? ஓகே, அப்போ நம்மளுக்கு A30யோட ஃபார்முலா என்னது? A + 29D. சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? 10 + 29. டியோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா -3 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 10 -77. உன் புக்கில் இருக்கிறது இட்ஸ் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 11th டேர்ம் சேம். சரிங்களா? அதனால நோ நீட் டு வரி, we will go on to the third sum. இந்த தேர்ட் சம்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரெண்ட். இதுல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான நியூமரிக்கல்ஸ் என்னென்னன்றத பார்க்கும்போது ஐ வில் கோ வித் த தேர்ட் ஒன் as well as the fifth one. ஏன் சார் தேர்ட் ஒன்னா, இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கறது, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்காம சம் சால்வ் பண்றது. சரிங்களா? ஐ வில் கோ வித் த தேர்ட் ஒன். 5 -5 unknown, இது ஒரு unknown, சாரி +5 தான். இது 9 1/2. சரிங்களா? அப்ப ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இட்ஸ் 5 1 2 3 4. ஃபோர்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க A4, அதோட வேல்யூ 9 1/2. 9 1/2னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 19/2. இது மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கு, நான் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தி எழுதுறேன், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, அப்ப நான் இதை தான் என்ன பண்ண போறேன், ஸ்க்ரூட்னைஸ் பண்ண போறேன். A + 3D is equal to 19/2. A + 3D, அப்ப ஏவோட வேல்யூ என்னது? 5. 5 + 3D is equal to 19/2. 3D யோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? 19/2 - 5. LCM எடுங்க. 3D will be equal to 19 - 10/2. ஓகே, இங்கே சால்வ் பண்ணுவோம். 3D will be equal to 9/2. D யோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9/2 into 3. கேன்சல் பண்ணா 3. D is equal to 3/2. D யோட வேல்யூ வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? A2 is equal to A plus D. A வோட வேல்யூ 5, D யோட வேல்யூ 3/2. 10 plus 3/2, that is equal to 13/2, or this can be written as 6 1/2. கரெக்டா? ஏன்னா 6 2s are 12, ரிமைண்டர் 1 இருக்கா, அதனால 6 1/2 அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நான் மாத்தி எழுதுறேன். சரிங்களா? சரி, அடுத்தது third term. Third term is equal to A plus 2D. A is what? 5. Sorry. A2 plus D னு எழுதிக்கலாம், இல்ல A plus 2D னு எழுதலாம். எப்படி வேணாலும் நம்ம சம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A2 is what? 6 1/2, that is 13/2 plus 3/2, that is equal to 16/2, that is equal to 8. Third term கண்டுபிடிச்சாச்சு. This is second term. சரிங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு இதுல கேட்கக்கூடியது. சரிங்க சார், நீங்க அடுத்த சம் சால்வ் பண்றீங்களே அந்த ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்த சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஓகேவா? தேர்ட் சம்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் சப்டிவிஷன். அப்ப ஃபிஃப்த் சப்டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்னோன், செகண்ட் டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க, மீதி 3 அன்னோன் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆன்சர்ல இருக்கு -22. 1 2 3 4 5 6. அப்ப A என்னன்றது எனக்கு தெரியாது. A2 என்னன்னு கொடுத்துருக்காங்க 38. A6 -22. மீதி இருக்கக்கூடிய தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம், இந்த எல்லா டேர்முமே நம்மள என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, அப்ப கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேஷனா மாத்தி எழுதுறோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? A plus D is equal to 38. A plus 5D is equal to -22. எலிமினேஷன் மெத்தட், சப்ராக்ஷன் பண்றோம், கேன்சல் ஆகுது. மீதி எனக்கு -4D is equal to +60. இப்போ D யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 60/-4. therefore D value will be equal to -15. D யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ இது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியணும் இல்லையா, இதை தூக்கி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் D is equal to -15 in first equation. Consider this one as your first equation and this one as your second equation. Substitute பண்ணும்போது அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? A
பிளஸ் ஆஃப் மைனஸ் 15 தட் இஸ் ஈக்குவல் டு 38. சரிங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? a minus 15 is equal to 38. இந்த minus 15 சைடு போச்சுன்னா it's plus a is equal to 38 plus 15. Therefore, a will be equal to it's 53. Answer என்ன வருது? 53. சரிங்களா? ஓகே. இப்போ we'll go for the second term. a2 அப்படின்றது எப்படி எழுதலாம்? சாரி a3 third term. a3 a2 plus d இப்படியும் எடுக்கலாம், or it can be done as a plus 2d இப்படியும் நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ல போட்டு காமிக்கிறேன். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கு a2 ஓட வேல்யூ என்னது? 38 minus 15 that will be equal to 23. இது ஒன்றுச்சா? இங்க எடுத்தோம் அப்படின்னா 53 plus 2 into minus 15, 53 minus 30 that is equal to 23. Both answers same. அதனால உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. உங்களுக்காக அதுக்காக மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களோட fourth term I will go with a plus 3d. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 53 plus 3 into minus 15 that will be equal to 53 minus 45. அப்போ நான் ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it is minus plus 8. a5 is equal to a plus 4d 53 plus of 4 into minus 15 that will be equal to 53 minus 60 that is equal to minus 7. All the terms has been found. முடிஞ்சதா? இது நம்மளோட தேர்ட் சம்ல இருக்கக்கூடிய. ஃபோர்த் சம் டில் உங்களோட சிக்ஸ்த் சம் வரைக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன அந்த பேசிக் நியூமரிக்கல் ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்த் சம் பார்ப்போம். ஃபோர்த் சம் என்ன அப்படின்னா which term of an AP, that means அவங்க ஏபியை கொடுத்துருக்காங்க. அந்த ஏபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 8, 13, 18, dot dot dot. சரிங்களா? is 78. அப்படின்னா என்ன அர்த்தம்? an is given. an is what? given. அப்ப a ஓட வேல்யூ என்னது? ab ல இருந்து எடுங்க 3. d ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? it's 8 minus 3 that is equal to what? 5. அவங்க கேட்கறது என்னோட வேல்யூ என்ன? which term of an AP is 78? அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த டேர்ம் வந்து என்னது 78 அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஃபார்முலா. என்னது? an is equal to a plus n minus 1 into d. அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா a plus n minus 1 into d அதோட வேல்யூ என்னது? 78. ஓவர் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ என்னது? 3 plus என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். d ஓட வேல்யூ என்னது அப்படின்னா எனக்கு 5 that is equal to 78. இப்போ இந்த 3 அன்சைட் போச்சுன்னா என்னது? it's minus n minus 1 into 5 that is equal to 78 minus 3. n minus 1 into 5 that is equal to 75. n minus 1 is equal to இந்த 5 இங்க போச்சுன்னா என்ன? it becomes division 75 by 5. அப்ப n minus 1 is equal to கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 1s are then 5 5s are 50. minus 1 on side போச்சுன்னா it's plus 1. n is equal to 15 plus 1. Therefore n is equal to what? 16. புரிஞ்சுங்களா? அப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா therefore 78 is 16th term of the AP. சரிங்களா? முடிஞ்சது? அடுத்தது உங்களோட ஃபிஃப்த் சம்ல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ரெண்டு சம்மும் சேம். I will go for the second one. Find the number of terms in each of the following AP. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? Find the number of terms in each of the following APs. அப்படின்னா ரெண்டு சப்டிவிஷன், அதுல ஒரு சப்டிவிஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். செகண்ட் சப்டிவிஷன் ஏபியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
ஆமா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க இங்க பாப்போமா? 18, 15 1/2, 13, டாட் 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 இட் கோஸ் அப் டு -47. இப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? ஏவோட வேல்யூ இருக்கு. தென் டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 15 1/2 minus 18. 15 1/2 can be written as what? 31/2 minus 18. So it is written as 31 minus 36/2. That is equal to 5/2. முடிஞ்சதுங்களா? டியோட வேல்யூ அவங்க கேட்கறது என்னது? How many terms? That means what? N is equal to what? An is equal to -47. That's it. புரியுதுங்களா? அப்ப கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து எப்படி நம்மளுக்கான டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், அப்புறம் நம்ம என்ன கேள்வி கேட்கறாங்க அதுக்கான வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சரி, இப்போ a பிளஸ் n-1 into d that is equal to what? -47. ஏவோட வேல்யூ என்னது? 18 பிளஸ் n தான் கண்டுபிடிக்க போறோம். டியோட வேல்யூ என்னது? 5/2 that is equal to -47. இந்த 18 அந்த சைடு போச்சுன்னா it becomes -n-1 into 5/2. It's -5/2. okay, -5/2 bracketல போட்டுக்கோங்க. -47 -18. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? n-1 into -5/2 it's equal to -65. இந்த -5/2 அந்த சைடு போச்சுன்னா இங்க இருக்கிறது மல்டிப்ளிகேஷன், அந்த சைடு போச்சுன்னா இட் இஸ் டிவிஷன். அப்ப n-1 is equal to -65 by -5/2. minus will get cancel. டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப n-1 is equal to 65 into 2/5. கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கிறது 13. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? n-1 is equal to 26. இந்த -1 சைடு போச்சுன்னா it's +1. n is equal to 26 plus 1. Therefore n is equal to 27. புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு இதுலயும் என்னது என்னதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த சம் என்னன்னு பார்ப்போம். சிக்ஸ்த் சம்மும் கிட்டத்தட்ட இதே சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக் வெதர் -150 is the term of an AP. என்ன அர்த்தம்? உங்களுக்கு -150 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் நாங்க கொடுத்துருக்கிற ஏபில இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்றத கேள்வி. சரிங்களா? அப்ப கொடுத்துருக்கிற டேர்ம் ஏபிஐ இல்லையான்னு எப்படி சொல்லலாம்? ஏஎன் ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ஏஎன் ஃபார்ம்ல என்னதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்? ஏவோட வேல்யூ டியோட வேல்யூனா அவங்க கொடுத்துருக்கிற ஏபில இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏஎன் அவங்க சொன்ன டேர்மை நம்ம கன்சிடர் பண்றோம். சரிங்களா? அப்ப நம்ம கன்சிடர் பண்ணும்போது this is your sixth sum. an is equal to -150 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? கொடுத்துருக்கிற ஏபில இருந்து ஏவோட வேல்யூ எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ஏபி நான் எழுதும். ஏபி இஸ் 11, 8, 5, 2. A is equal to 11. Then D is equal to 8 minus 11, that is equal to -3. சரிங்களா? இப்போ ஏஎன் ஃபார்ம்ல என்னது? A plus n-1 into D is equal to -150. A is 11 plus n-1. D is what? -3. That is equal to -150. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 11 அந்த சைடு போச்சுன்னா -11. n-1 into -3 is equal to -150 minus 11. n-1 minus 3 is equal to -161. இப்போ இந்த -3 இந்த சைடு போச்சுன்னா என்ன வரும்? டிவிஷன். n-1 is equal to -161 by -3. minus எனக்கு கேன்சல் ஆயிடும். n-1 is equal to 161 by 3. இதை ஃபர்தரா டிவிசிபிள் பண்ண முடியாது. சரிங்களா? எதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவோம். இந்த -1 அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n is equal to 161 by 3 plus 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? n is equal to 161 plus 3 by 3. n is equal to 164 by 3. சரியா? Therefore -150 does not belong to the AP. ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபிராக்ஷன்லயோ இல்ல டெசிமல்லையோ என்னோட வேல்யூ வந்தா அந்த பர்டிகுலர் டேர்ம் அவங்க கொடுத்துருக்கிற ஏபியில வராது. சரிதானே? ஓகே, இப்போ நம்மளோட 8th சம்ல இருந்து
டில் மொத்தம் எத்தனை சம் நம்மளுக்கு இருக்கு 20. இங்க இதுல இருக்கக்கூடிய 13 சம்ஸும் உங்களுக்கு எதுல வருது அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்ல தான் வருது. சரிங்களா? ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் ஃபியூ சம்ஸ் நம்ம பார்ப்போம். அப்ப 8th சம் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை படிக்கிறேன், காதுல நல்லா வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், சம் சால்வ் பண்ண போறோம். And AP consists of 50 terms. Seventh, 8th வேணா 7th வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? Find the 31st term of an AP. அப்படின்னா என்ன அர்த்தம்? A31 is equal to what? சரியா? Whose 11th term is 38. 11th term is 38. Then, and 16th term is 73. A16 is equal to what? 73. இப்போ இதை மாற்றி எழுதணும். எப்படி எழுதுவீங்க? A plus 11D is equal to 38. அதே மாதிரி இது எப்படி வரும்? A plus 16D is equal to 73. சார் எப்படி சார் இங்க 11D வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. சாரி, இங்க வந்து என்னது 10, இங்க என்ன வரும் 15. உங்க கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க எப்படி சார் 10 வந்துச்சு, இங்க எப்படி சார் 15 வந்துச்சு? நம்மளோட ஃபார்முலா என்னது? A plus n minus 1 into D. இங்க n என்னது 11, 11 minus 1 என்னது 10, இங்க n என்னது 16, 16 minus 1 என்னது 15. இப்படிதான் நம்மளுக்கு இந்த டேட்டா வந்துச்சு. சரிங்களா? ஓகே தானே? இப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம், எலிமினேஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்துச்சுனாலே டைரக்ட்லி கோ ஃபார் எலிமினேஷன் மெத்தட். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் D. சரிங்களா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ரெண்டு அன்னோன்ல இருந்து ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இன்னொரு அன்னோன் கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தேவையான வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். புரியுதுங்களா? இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். மீதி எனக்கு என்ன இருக்கும், -5D is equal to இங்கேயே மைனஸ். சரிங்களா? அப்போ என்ன வரும், 73, 38 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5, 3, 35. ஸோ இட்ஸ் -35. அப்போ டியோட வேல்யூ என்ன வரும், -35 by -5 கேன்சல் பண்றோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, D is equal to what, 7. டியோட வேல்யூ கிடைச்சிச்சு. இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், I will consider this as my first equation and this is my second equation. Substitute D is equal to 7 in equation 1. அப்ப A plus 10 into 7 is equal to 38. A plus 70 is equal to 38. A is equal to 38 minus 70. Therefore, A is equal to -32. சரிங்களா? சம் இதோட முடிஞ்சிச்சா? இல்ல, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த 31st டேர்ம் அப்படின்றதா கேள்வி. ஃபைண்ட் த 31st டேர்ம். அப்ப 31st டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம் பாத்துருமா? A plus 31 minus 1 into D. A ஓட வேல்யூ என்னது, எனக்கு -32 plus இங்க என்ன வரும், எனக்கு 30. D ஓட வேல்யூ என்ன வந்து எனக்கு 7. -32 plus 210. இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், okay, 178. முடிஞ்சுங்களா? அவங்க கேட்டதை நம்ம என்ன பட்டோம், நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சரி, அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் 8th சம். 8th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8th சம் AP consists of 50 terms. அப்பனா என்னது, டோட்டலா மொத்தமா எவ்வளோ, 50 terms. Which third term is, அப்பனா என்ன அர்த்தம், A3 is 12. அந்த லாஸ்ட் டேர்ம் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, 50. அப்ப லாஸ்ட் டேர்ம்னா என்னது, A50. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, it's 106. அவங்க என்ன கேட்குறாங்க, find the 29th term. சரிங்களா? find the 29th term. A3 அப்படின்னா என்னப்பா, A plus 3 minus 1 into D is equal to 12. A plus 2D is equal to what, 12. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். முடிச்சாச்சா? அடுத்தது A plus 50 minus 1 into D, that is equal to 106. A plus
49 into d is equal to 106. இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நாம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஸ்வல் என்னது எலிமினேஷன் மெத்தட் தான், வேற எந்த மெத்தடும் நம்ம போக போறது கிடையாது. சரிங்களா? இப்போ எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா a plus 49d is equal to 106. அப்புறம் a plus 2d is equal to 12. சைனை மாத்துங்க, a கேன்சல் பண்ணுங்க. 47d is equal to இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா எனக்கு 94. சரிங்களா? இப்போ d என்ன வரும் எனக்கு 94 by 47. therefore d is equal to 2 கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 47 into 2 தான் என்னது 94. சரிங்களா? ஓகே, இப்போ எடுத்து ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் d is equal to 2 in first equation. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? a plus 2 into 2 is equal to 12. a plus 4 is equal to 12. therefore a is equal to plus 4 on side போச்சுன்னா minus a is equal to 8. வந்துச்சுங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். அவங்க என்ன கேட்டாங்க? a29 is equal to what? அப்ப a29 ஓட ஃபார்முலா என்ன வரும்? a plus 29 minus 1 into d. இப்போ a ஓட வேல்யூ என்னது? 8 plus 28 into d ஓட வேல்யூ என்னது? 2. 8 plus 56 that is equal to 64. ஓகே, இவ்வளோ. அப்போ 29th டேர்மோட வேல்யூ என்னது? இட் இஸ் 64. புரியுதுங்களா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th sum. If the third term and the 9th term of an AP are, அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க பிளஸ் என்னது 9th டேர்ம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டேர்மையும் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஃபைண்ட் த 29th term, ஃபைண்ட் த 31st term அப்படின்னு தானே கேட்டாங்க. இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா which term of an AP is 0. இது வரைக்கும் என்னது? an கொடுத்துட்டு n கொடுத்துட்டு an கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க என்னன்னா an கொடுத்துட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, யுவர் 9th sum a3 third term தானே? a3 is equal to 4 and a9 is equal to minus 8. then an is equal to 0. அப்ப என்ன அர்த்தம்? என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க. that's a question. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணோம்? இதை எழுதுவோம். அப்ப a3 அப்படின்னா என்ன அர்த்தம்? a plus 3 minus 1 into d that is equal to 4. a plus 2d is equal to 4. அதே மாதிரி a plus 9 minus 1 into d is equal to minus 8. a plus 8d is equal to minus 8. உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன்? எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். 6d is equal to minus 12. Therefore, d will be equal to minus 12 by 6. d is equal to minus 2. முடிஞ்சதா? d தான் முடிஞ்சது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? Substitute d is equal to minus 2 in first equation. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? a plus 2 into minus 2 is equal to what? 4. a minus 4 is equal to what? 4. And inside question becomes plus 4. a is equal to 4 plus 4. Therefore, a is equal to what? 8. புரிஞ்சுதுங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Which term of an AP is 0? a plus n minus 1 into d. That means you have to find out the value of 0. a ஓட வேல்யூ 8, d ஓட வேல்யூ minus 12, that is equal to 0. இந்த plus 8 answer போச்சுன்னா it becomes minus 8. n minus 1 into minus 2 is equal to minus 8. n minus 1 is equal to minus 8. இந்த minus 2 answer போச்சுன்னா it becomes division. It's minus 2 minus and minus will get cancelled. அப்ப எனக்கு answer will 4. n minus 1 is equal to 4. n is equal to what? 4 plus 1. Therefore, n is equal to 5. அப்ப எந்த வேல்யூ எனக்கு 0 வருது? Fifth term.
0 is fifth term of the AP. That's it. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்த கொஸ்டின் நான் படிக்கிறேன், கவனிங்க. The 17th term of an AP. The 17th term of an AP. First எழுதிக்கிறேன். Which sum? 10th sum. 17th term of an AP exceeds, அப்படின்னா என்ன அர்த்தம்? more. 10th term by 7. 17th term of an AP exceeds the 10th term. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10th term விட அதிகமா இருக்கு. எவ்வளோ? 7. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 10th term கூட 7 ஆட் பண்ணாதான் அந்த வேல்யூவும் 17th term அது சேம். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இருங்க, வேற ஏதாவது டேட் இருக்கா? ஃபைண்ட் த காமன் டிஃபரன்ஸ். D யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நம்மளோட வேலை என்னது? இதை எக்ஸ்பேண்ட் பண்றது தான். சரிங்களா? அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? A plus 17 minus 1 into D will be equal to A plus 10 minus 1 into D plus 7. A 17 எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன், A 10 எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். தட்ஸ் இட். வேற எதுவுமே பண்ணல. சரிங்களா? ஈக்குவேஷன் சார் இவ்வளோன்றது இம்மாபஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, அப்ப A plus 16D is equal to A plus 9D plus 7. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. A plus 16D minus A, ஏன்னா இந்த சைடு வரும்போது minus 9D is equal to 7. 7 ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கட்டும். plus A minus A கேன்சல் ஆயிடும். 16 minus 9 எனக்கு என்ன கிடைக்கும்? 7D is equal to 7. Therefore D is equal to 7 by 7. அப்ப D யோட வேல்யூ என்னது? 1. அவங்க கேட்டது அதானே? What is the common difference? சரிங்களா? அடுத்தது 11th sum. Which term of the AP first எழுதிக்கிறேன். will be 132 more than its 54th term. Which term of an AP? அது எந்த டேர்ம்ல எனக்கு தெரியாது. அவங்க அதான் கேட்கறாங்க. எந்த டேர்ம் இந்த AP ஓடது will be 132 more. அப்படின்னா என்ன அர்த்தம்? 132 plus யாரை விட? 54th term. அப்படின்னா என்ன அர்த்தம்? A 54. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன்? கொடுத்துருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். A ஓட வேல்யூ என்ன வருது எனக்கு? 3. D ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு? 15 minus 3, that is equal to what? 12. இதை வச்சு நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். AN is equal to 132 plus A 54. AN ஓட வேல்யூ என்னது? A plus n minus 1 into D, that is equal to 132 plus A plus 54 minus 1 into D. இப்போ A ஓட வேல்யூ D ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்க தான் எழுதிருக்கோம்ல, AP ல இருந்து நம்ம எடுத்தோமா, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3 plus n minus 1 into D is what? 12 is equal to 132 plus 3 plus 53 into 12. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3 plus n minus 1 into 12, that is equal to, இங்க இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 135 plus 53 into 12 மல்டிப்ளை பண்றோமா? 53 12 6 10 3 5 6 3 6 636. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 135 771. 3 plus n minus 1 into 12 is equal to 771. இந்த plus 3 அந்த சைடு போச்சுன்னா இட்ஸ் மைனஸ். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 768. இந்த 12 அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன். 768 by 12. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? 4 3s are 10 minus 1 is equal to 64. The minus 1 on side pochna, it becomes plus.
அப்ப எந்த டேர்ம் வந்து 54th டேர்மோட 132 அதிகமா இருக்கு? 65th டேர்ம். Therefore 65th term is 132 more than 54th term அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் பசம். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? 12th sum. 12th sum கொஸ்டினை படிப்போம். கொஸ்டினை பார்த்த உடனே என்னடா ஒன்றுமே கொடுக்கல, எப்படா சம் சால்வ் பண்றது அப்படின்றது கேள்வியா இருக்கும். ஆனா சம் பார்த்தோம்னா 2 ஸ்டெப்ல முடிஞ்சிடும். சரிங்களா? பார்ப்போம் எப்படின்ட்டு. Two APs have the same common difference. Two APs have the same common difference. ரெண்டு ஏபிக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் என்னது? சேம். சரிங்களா? The difference between their 100th term is 100 and what is the difference between their 1000th term? அப்ப ரெண்டு ஏபி இதுல இருக்காம்பா. சரிங்களா? அந்த ரெண்டு ஏபி நான் கொடுக்கல. ஆனா ரெண்டு ஏபிக்கு உள்ள காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? எனக்கு சேமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்மை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்னு ஒரு ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்மை நான் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு எடுத்துக்கிறேன், டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. சரிங்களா? அப்ப ரெண்டுத்தோட காமன் டிஃபரன்ஸ் என்னது? சேம்ன்றதுனால நான் என்ன பண்றேன்? ரெண்டுமே டின்னு எடுத்துக்கிறேன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100th term, திருப்பி படிக்கிறேன். The difference between their 100th term is 100. அப்ப என்ன அர்த்தம்? A100 minus A100 is equal to 100. புரியுதா? ஏன்னா இது வந்து இந்த ஏபியோட 100th term, இது இந்த ஏபியோட 100th term. சரிங்களா? இப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? A plus 100 minus 1 into D minus இது பிராக்கெட்ல போடுங்க. A இங்க என்ன வரும்? கேபிட்டல். A plus 100 minus 1 into D. ரெண்டு காமன் டிஃபரன்ஸ் சேம் தானே? அதனால தான் ரெண்டுக்குமே ஸ்மால் லெட்டர் D போடுறேன். இதோட வேல்யூ என்னது? 100. A plus 99D minus A, okay, plus 99D is equal to 100. இப்போ மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? A plus 99D minus A minus 99D is equal to 100. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டும் நல்ல கேன்சல் ஆகும். A minus A is equal to 100. A minus A ஓட வேல்யூ என்னது? 100. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A1000 minus A1000 is equal to what? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? அப்ப A1000 ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு? A plus 1000 minus 1 into D minus of A plus 1000 minus 1 into D. A plus 999D minus A plus 999D. மைனஸ் என்ன உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. A plus 999D minus A minus 999D. ரெண்டு ஏவும் கேன்சல் பண்ணுங்க. சரி இது ரெண்டும் கேன்சல் பண்ணணும். மாற்றி கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? A minus A. A minus A ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 100. That's it. ஓகே, அதுக்கு கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? கொஞ்சோண்டு நம்ம படிச்சதை யோசிச்சு வச்சு நம்ம சம் போட்டாலே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது போமா நம்மளோட 13. How many 3-digit numbers are divisible by 7? எத்தனை 3-digit நம்பர்? முதல்ல 3-digit நம்பரோட ஸ்டார்டிங் என்னன்னு பார்ப்போம். 100 தான் 3-digit நம்பரோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? 3-digit நம்பர் மொத்தம் எத்தனை 7ஆல டிவிசிபிள் ஆகுது? இப்போ லாஸ்ட் 3-digit நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா 999. இது ரெண்டும் 7ஆல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருமா? இப்போ நம்ம 100 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 71730 வந்து 7 4 28 நிமிஷம். ரிமைண்டர் 2 வரும். சரிங்களா? அப்போ நான் என்ன அர்த்தம்? 2 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 2-digit நம்பர் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 7 வரணும்னா இன்னும் ஒரு 5 சேர்த்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் டு பி divisible by 7 is 105. இப்போ 999 இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 7 2
4s are 28, 2s are 14. இப்போ ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ வந்து 5. இப்போ நான் 5 இங்கே சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு லாஸ்ட் டேர்ம் என்னது எனக்கு இங்கே 994. சரிங்களா? இப்போ இதுதான் என்னோட ஏபி. என்னது ஏபி? 105 ஃபர்ஸ்ட் டேர்ம், 994 லாஸ்ட் டேர்ம். அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை டேர்ம் 7 டிவிசிபிள்? அப்போ நான் ஃபர்ஸ்ட் 7 டிவிசிபிள் நம்பர் எடுத்துட்டேன், கடைசி 7 ஆகக்கூடிய 7 டிவிசிபிள் ஆகக்கூடிய 3 டிஜிட் நம்பர் எடுத்துட்டேன். அப்போ ஏவோட வேல்யூ என்னது 105, டியோட வேல்யூ என்னது 7. ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே என்னது 7 டிவிசிபிள். அப்போ நான் அடுத்து 7 ஆட் பண்ணா தான் எனக்கு அடுத்த வேல்யூஸ் வரும். ஓகே, இது இல்லாம ஏ என்னோட வேல்யூ என்னது 994. அவங்க கேட்கறது என்னது என்னோட வேல்யூ என்ன. சரிதானே? நான் சொன்ன மெத்தட்ல எல்லாமே வருதா? ஏ பி ஏஎன் என், இதை தவிர வேற ஏதாவது வருதா பாருங்க. இல்ல, இதுதான் ரிப்பீட்டடா நம்ம கேட்டுட்டே இருக்கோம். சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏ பிளஸ் n minus 1 into d, இதோட வேல்யூ என்னது 994. ஏவோட வேல்யூ என்னது 105. என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். டியோட வேல்யூ 7, 994. n minus 1 into 7 is equal to 994 minus 105. 994 105. n minus 1 into 7 is equal to 889. The 7 on set divisible பண்ற. n minus 1 is equal to 889 by 7. n minus 1 is equal to 127. The minus 1 on side question plus 1. Therefore n is equal to 127 plus 1. Therefore n is equal to 128. That's it. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் which are divisible by 7 is a 3-digit number? 128 terms. இப்படியே நம்ம இந்த டேட்டா கொஸ்டின் ஃபார்ம்ல